ஸோ வெல்கம் பேக் டு நான் போறேன்னா ஜனநாயகர்லேருந்து ராவணம் அவன்டா இறக்கியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா ஆடியோ லான்ச் வந்து ஃபுட்டேஜ் தான் இறக்கியிருக்காங்க போல லிரிக்கல் வீடியோல. லான்ச் புது ஸ்டில்ஸ்லாம் வரும். ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவும் ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா நான் நேர்ல பார்த்ததுனால நான் வேற ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் விளாக் பார்த்துருப்பீங்க. நானும் தழுவி திருவிழா அட்டெண்ட் பண்ணேன். சரியான வைபு பயங்கரமா இருந்துச்சு. பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ அதுவா தான் இருக்கும். தயவுசெய்து போய் பாருங்க. ஜாலியான ஒரு வீடியோங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ராவண மௌனம் ஆல்ரெடி நான் கேட்டாச்சு. ஏன்னா நாங்க அங்க லைவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் தளபதி நடந்து போம்போது போட்டாங்க ஒரு வாட்டி. பட் அந்த கூட்டத்துல ஜாலியில நம்ம வந்து அரைகுறையா தான் கேட்டோம். லிரிக்ஸ் எதுவும் கேட்கல பெருசா. சில லிரிக்ஸ் தான் கேட்டுச்சு. ஸோ வாங்க ப்ராப்பரா ஒரு வாட்டி ஜாலியா கேட்டுருவோம். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ 3, 2, 1. ஏய் முறுக்கெல்லாம் ஏறும். ஏய் ஓ செம்மையா இருக்கு. இதான் அந்த லைனு. வசனமா ஓ இந்த லைன் வேற லெவல். அதுக்கெல்லாம் மேல பழகிட்டான் போல. ஓ சின்ன பாட்டு தான். சின்ன பாட்டு, சின்ன எலிவேஷன் சாங். ஸோ நல்ல பாட்டு. இது ஸ்டேடியம்ல இருக்கும்போது விட்டி வேற லெவல் வெடியா இருந்துச்சு. கண்டிப்பா இது தியேட்ரிக்கலா எலிவேஷன் வேற லெவல்ல இருக்கும். பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா. செம்மையா இருக்கும். தியேட்டர்ல கேட்கும்போது பயங்கரமா ஏன்னா நல்ல ஸ்பீக்கர் கேட்கும்போது பாட்டு வெறித்தனமா இருந்துச்சு சீரியஸா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம எலிவேஷன் அனிருத் வாய்ஸ் அந்த கோரஸோட வாய்ஸ் இது நல்லா இருக்கு கேட்கும்போது. பட் நான் அந்த கூட்டத்தோட கேட்டேன்ல, அது வேற வைப். நான் இது நல்லா இல்லன்னு சொல்ல வரலங்க. நான் அது அந்த அந்த இது வேற. சத்தியமா அது சான்ஸே இல்ல. பயங்கரமா இருந்துச்சு. அந்த சத்தம் மண்டையிலே இருக்கு அப்படியே. அதான் அது சும்மா சொல்றேன் அவ்வளோதான். இது நல்லா இருக்கு. அதுக்குன்னு இதுவும் சொல்லல. நான் எக்ஸைட்மென்ட் ஷேர் பண்றேன் அவ்வளோதான். ஓகேங்களா? நான் என்னமோ சொல்ல வந்தேன். செம்ம லிரிக்ஸ். சரியான லிரிக்ஸ். அழகான லிரிக்ஸ். அந்த வசனமா அது அத அந்த லைன்லாம் வேற லெவல். செம்மையா இருந்துச்சு அந்த அது நான் வந்து விவேக் ஒரு லிரிசிஸ்ட் வந்து ஸ்பீச்லயே வந்து லைன்ஸா சொன்னாரு. கேட்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. அணி பாடும்போது இன்னும் செம்மையா இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னன்னா, இன்னும் ஆல்பம் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அது வந்து நெறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே இருக்காய்ங்க பசங்கலாம். என்னடா ஆடியோ லான்ச் வச்சுட்டு ஆல்பமே விடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். நானும் அதுக்கு தான் வெயிட்டிங். என்னன்னா, விவேக் சார் வந்து சொன்னாரு 5 பாட்டு எழுதியிருக்காரு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவரையும் விவேக் சார் எழுதி பாட்டுங்க வந்து ராவணனோட சேர்த்து 3 ரிலீஸ்டா. ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்ல உள்ள ஒளிச்ச ஒளியே நீங்க சேர்த்தீங்கன்னா 4 வந்துருச்சு. ஸோ இன்னும் 1 பாட்டு விவேக் சார் எழுதியிருக்கு. அப்புறம் கார்த்திக் நேத்தா சார் எழுதி ஒரு பாட்டு இருக்கு. ஸோ 2 பாட்டு ஐ திங்க் ஸ்டில் பேலன்ஸ் ஆல்பம்லேருந்து வர்றதுக்கு. அண்ட் ஹனுமான் கைண்ட் ஒண்ணு பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ராப் சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை எதுவுமே நமக்கு தெரியல. ஏதோ தான் வந்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ட்ரெய்லர் இறங்குவோம். நெருப்பா இறங்குவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம்.